வணக்கம் பிரவீன். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு ஆகிய பகுதிகளில் தனியார் தேயிலை எஸ்டேட் அமைந்துள்ளது. இங்கு 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கி இருந்து பணிபுரிகின்றனர். சிங்கம்பட்டி ஜமீன் கட்டுப்பாட்டில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு 1929ஆம் ஆண்டு தி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்ற நிறுவனத்திற்கு இந்த தேயிலை தோட்டமானது 99 ஆண்டுகள் குத்தகைக்கு விடப்பட்டது. பிரவீன், இதனால் காலங்கள் கடந்து பல அரசு நிர்வாக மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அடர்ந்த வனப்பகுதியான மாஞ்சோலையை தமிழக வனத்துறை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாமல் இருந்தது. இது போன்ற நிலையில்தான் சிங்கம்பட்டி ஜமீன்தார் வழங்கிய குத்தகை காலம் வருகிற 2028ஆம் ஆண்டுடன் முடிவடைகிறது. எனவே நெல்லை வனத்துறை அதிகாரிகள் மாஞ்சோலை, நாலுமுக்கு, காக்காட்சி ஆகிய பகுதிகளை தங்களது வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர தீவிர முயற்சி செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தற்போது முதலே மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 90 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு பல தலைமுறையாக வசித்து வரும் மக்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மிகுந்த கவலையிலும் அச்சத்திலும் மூழ்கியிருந்தனர். அவர்களின் வாழ்வாதாரம் கேள்வி குறியாகியுள்ளது. இந்த நிலையில் தனியார் நிர்வாகத்தின் சார்பில் இன்று தொழிலாளர்கள் விருப்ப ஓய்விற்கு விண்ணப்பிக்கலாம் என ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு இருப்பது மலைப்பகுதிகளில் மிகுந்த பரபரப்பையும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று 30/5/2024 தேதியிட்டு ஒட்டப்பட்டிருக்கிற அந்த நோட்டீஸில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்னவென்றால், சிங்கம்பட்டி குரூப் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சிங்கம்பட்டு குரூப்பின் வணிகத்தை நிலை திருத்தமான முறையில் மேலாண்மை செய்வதற்கு பிபிடிசி தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் விரும்புவதாகவும், அதன் அடிப்படையில் தொழிலாளர்கள் தங்களது விருப்ப பணி ஓய்வு திட்டத்தை, அதாவது விஆர்எஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் மூலம் தொழிலாளர்கள் தங்களது தகுதியின் அடிப்படையில் பலன்களை பெற்றுக் கொள்ளும் வகையில் தேர்வு செய்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் என அந்த நோட்டீஸில் ஒட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த நோட்டீஸில் சட்டப்படியாக தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பலன்கள் மட்டுமல்லாமல் அதனோடு சேர்த்து கருணை தொகை மற்றும் 2023-24 நிதியாண்டிற்கான போனஸ் தொகை அனைத்தும் இணைத்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான விஷயம் என்ன என்றால், தகுதியின் அடிப்படையில் இந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்டை ஆப்ட் செய்யும், இதை ஏற்க போகும் தொழிலாளர்கள் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஷரத்து தான் இந்த தொழிலாளர்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தங்களது வாரிசுகளுக்கு வேலை உண்டா, தாங்கள் இந்த இடத்தில் தொடர்ந்து பணிபுரியதுக்கு வாய்ப்பு உண்டா போன்ற எந்த விவரங்களும் அந்த தீர்வு ஒப்பந்தம் என அழைக்கப்படும் அந்த தீர்வு ஒப்பந்தத்தில் எந்த கருத்தும் குறிக்கப்படவில்லை. தொழிலாளர்கள் தங்களது விருப்ப ஓய்வை வருகிற ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்க நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் 2000 பேர் பணிபுரிந்து வருகிறார்கள். அவரது எதிர்காலத்தை மிகவும் கேள்விக்குறியாக்கி உள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியினரும், எஸ்டிபிஐ, திமுக அனைத்து கட்சியினரும் இது போராட்டத்தை ஏற்கனவே முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகம் அவர்களது தொழிலாளிகளை விருப்ப ஓய்விற்கு விண்ணப்பிக்க அழைத்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பை இந்த மலைப்பகுதியிலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஏற்படுத்தி உள்ளது. பிரவீன்குமார்.